ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு என்னுடைய லஞ்ச் ரொட்டீன் எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு பவர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்குள்ள வந்துட்டு ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே நான் சொல்றது மாதிரி தான், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அது அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிடும். கேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு அதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அதில் வந்து நான் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் அப்புறமா வந்து பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். உங்களோட குக்கருக்கு பருப்பு எவ்வளோ இதுவாக வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இங்கே பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக கேர்டு போட்டு வாட்ரு ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஊரமாக எடுத்து வச்சுருவேன். அது கொஞ்ச நேரம் அது ஊறுறதுக்காக நான் அந்த வேலையை செய்வேன். ஸோ அதை நம்ம இப்போ செஞ்சிடலாம். கேர்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி. ஸோ அது ரெண்டையுமே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். அது பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன, கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கேரட்டு, ட்ரம்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அவரைக்காய். இந்த 4 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெறும் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் மட்டுமே போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு ஆனியன், டொமேட்டோஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்து பவர் வரும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய மோட்டிவேஷ்னல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஆனியன், டொமேட்டோஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் வந்து தாளித்து எடுத்துடலாம். ஸோ அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, ஆனியன், டொமேட்டோஸ், க்ரீன் சில்லி இது எல்லாத்தையுமே நான் போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதையுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் தூள். ஸோ அது வந்துட்டு இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே வந்து போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு அந்த நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்துட்டு நான் இங்கே பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். அந்த கொஞ்சமாக வந்து இது சால்ட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதையும் தூக்கி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த சாம்பாரில் போட்டிருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொதிச்சு வெந்து வந்துடுச்சு. ஸோ அதையும் ஒரு இடத்துல வச்சிடலாம். அதையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலாவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றி அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஆனியன், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இங்கிட்டு நம்மளுக்கு வந்துட்டு
பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அத எடுத்துட்டு அதோட ஸ்கின் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணிட்டு, இப்போ வந்து அத வந்து நான் கியூப்ஸா வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாவும் இல்லாம, சின்னதாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு அ சாம்பார் தூளும், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தூளும் போட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? பொட்டேட்டோஸ் அதையும் கிரீன் பீஸையுமே போட்டு நல்லா வந்து அத நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா வந்து அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆ நம்ம வந்து இப்போ வந்து அத வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு நம்ம அத வேக வைக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. அத நல்லா கடைஞ்சுட்டேன். இப்போ அத எடுத்து நம்ம இங்க கொதிச்சிட்டு இருக்க சாம்பார்ல ஊத்திட்டு, புளி வந்து நான் ஒரு ஒரு நெல்லிக்காய் குண்டு சைஸ் வந்துட்டு புளிய வந்து கரைச்சு, அதையுமே நான் ஊத்திட்டேன். ஸோ ஊத்திட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஆ பாவக்காய் அத கட் பண்ணி நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து பாருங்க, இப்ப நல்லா அது அந்த மாரி ஃப்ரை ஆயிட்டு வருது. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பாவக்காவ ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா அது கிரிஸ்பியா, முருகலா வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழைய தூவி நம்ம சாம்பார வந்து இறக்கி வச்சிரலாம். இங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலாவுமே நல்லாவே வந்து உங்களுக்கு ஆ ஃப்ரை ஆயி வந்துருச்சு. பாருங்க, அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அத இறக்கிரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லன்ச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அ ஒயிட் ரைஸு, பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இது பாவக்காய் ஃப்ரை, சாம்பார் அண்ட் அப்பளம். இதுதான் எங்களுடைய லஞ்ச் காம்போ. கண்டிப்பா இந்த லஞ்ச் காம்போ வந்து ஒன் ஆஃப் த ஹிட் காம்போன்னு நான் சொல்வேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ சாம்பார் கூட பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்